ரிவிஷன் டெஸ்ட் 6 பயோமாலிகுல்ஸ்க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் இந்த செஷன்ல பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, நேச்சுரல் குளுக்கோஸ் இஸ் ஃபார்ம்டு ஆர் இஸ் டேர்ம்ட் டி குளுக்கோஸ் பிகாஸ். இயற்கையில கிடைக்கக்கூடிய டி குளுக்கோஸ் வந்துட்டு டி குளுக்கோஸ்னு என அழைக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். நேச்சுரலி அக்கரிங் குளுக்கோஸ், இயற்கையிலேயே ரைப் கிரேப் சொல்லியிருக்கல, அதுதான் நேச்சுரல் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கார்பனை பேஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் OH on the second carbon is on the right side in the Fischer projection. ஃபர்ஸ்ட் கார்பனை பொறுத்து நம்ம சொன்னோம்னா அதை ஆனோமர்னு சொல்லுவோம். புரியுது தானே? ஒரு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கு அப்படின்னா நம்பர் 1 கார்பனை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வேறுபடுத்தணும், அது அனோமெரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? OH on the 6th carbon is on the right side in the Fischer projection. Fischer projectionல 6th இருக்குது இல்ல, பிரைமரி ஆல்கிகால். அதையும் சொல்ல முடியாது, ஏன்னா 6th கார்பன் பிரைமரி ஆல்கிகால், இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அப்ப ஆப்ஷன் பியும் வராது. OH on the 5th carbon is on the right side in the Fischer projection. 5வது கார்பன் பாருங்க, ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் கார்பன் 1 2 3 4 5. நம்ம இந்த கார்பனை பேஸ் பண்ணி இந்த 5வது கார்பனை வச்சுதான் அது நேச்சுரல் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனை வச்சு சொல்லியிருந்தோம்னா அது ஆனோமரிக் ப்ராப்பர்ட்டிய சொல்றது, ஆனோமர் பண்பை சொல்றது. செகண்ட் கார்பனை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எபிமரைசேஷன், தமிழ்லையும் எபிமர்னு தான் சொல்லுவோம். எதுவும் சேர்ந்தது எபிமர் அப்படின்னா சார்பிட்டால் பிளஸ் மானிட்டால், இது ரெண்டும் சேர்ந்தது. இந்த செகண்ட் கார்பன்ல இருக்கிற OH இப்ப ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, அதுவே எபிமர் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், அதை தான் சார்பிட்டால் மானிட்டால்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் வச்சு சொல்ல முடியாது. அப்ப 5th கார்பன் தான் இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி. Question number 2, which one of the following does not exist the phenomenon of mutarotation? பின்வரும் தொடர்களில் எது மாற்று சுழற்சியினை மியூட்டாரோட்டேஷன் வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மியூட்டாரோட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கான்பிகரேஷன் இன்னொன்னா மாறுது, அதாவது பிளஸ் மைனஸா மாறுறது, மைனஸ் பிளஸ்ஸா, அதோட சைன் மாறுறது. ஓகேவா? இப்ப பிளஸ் மால்டோஸ் மைனஸ் ஃப்ரக்டோஸ் பிளஸ் சுக்ரோஸ் பிளஸ் லாக்டோஸ். இதில் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டஸ் நாட் எக்ஸிஸ்ட், எது மாறாது, மியூட்டாரோட்டேஷனை முயட்டா சுழற்சியை காட்டாதுன்னு தான் கேட்டிருக்கான். சுக்ரோஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா சுக்ரோஸ் வந்து இன்வெர்ட் சுகர், அது ஆல்ரெடி எதனால பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் யூனிட் அது பிளஸ் சைனு, இன்னொன்று ஃப்ரக்டோஸ் யூனிட் அது மைனஸ் சைனு. அப்ப இது மாறாது, புரியுதுங்களா? அந்த சைன் அப்படியே தான் இருக்கும். இதுதான் மியூட்டாரோட்டேஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், சுக்ரோஸ். Question number 3, the specific rotation of a freshly prepared solution of canned sugar changes with the time and finally attains a constant value. Canned sugar அப்படிங்கிறது சுக்ரோஸ் தான் கேன் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், அந்த சொல்யூஷன் என்ன பண்றோம், லைட்டை பாஸ் பண்றோம். லைட்டை பாஸ் பண்ணா அது என்னவாகாது, அட் சர்டைன் ஸ்டேஜ்ல இப்பதான் பார்த்தோம் மியூட்டா ரொட்டேஷன் பேஸ் பண்ணியே தான். த டஸ் நாட் சேஞ்ச் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன். ஒரு சைனு இன்னொன்னா மாறாது, பிளஸ் மைனஸா மாறாது, மைனஸ் பிளஸ்ஸா மாறாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம லைட் பாஸ் பண்றோம், அதுல எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடந்திருக்காது அப்படின்னா அதோட வேல்யூ கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்காது. அப்படி சேஞ்ச் ஆகாத, மதிப்பு மாறாத அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆப்ஷன் ஏ. புதிதாக தயாரித்த ஒரு கரும்பு சர்க்கரை கரைசலின் ஒளி சுழற்சி நேரத்திற்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டு இறுதியில் குறிப்பிட்ட நிலையான மதிப்பை பெறுகிறது. இந்த செயல்முறையை எவ்வாறு அழைக்கலாம்? சமமின் புள்ளி. எந்த மதிப்பு மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா என்ன நோட் பண்ணிக்காங்க, pH மதிப்பு மாறாது, அதுதான் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3, 4,
ring structure of glucose is due to the formation of hemiacetal and the ring formation between. போன ரீசன் டெஸ்ட்ல இருந்திருக்கும். குளுக்கோஸின் வளைய அமைப்பு அரை அசிட்டால் குளுக்கோஸின் வளைய அமைப்பு அரை அசிட்டால் உருவாவதன் காரணமாக மேலும் ஒரு வளையம் உருவாவது எந்தெந்த கார்பனுக்கின் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ C1 C5 என்ன ஹெமி அசிட்டால் கேட்டிருக்கான். C1 C4னா லிங்கேஜ் இணைப்பு. இதை மட்டும் பார்த்துக்காங்க. Question number 5. Which one given below is a non-reducing sugar? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சர்க்கரை வந்து ஒடுக்கும் தன்மையற்ற சர்க்கரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி சுக்ரோஸ். ஏன்னா சுக்ரோஸ்க்கு இன்னொரு நேம் சொல்லியிருக்கோம், இன்வெர்ட் சுகர், எதிர் சுழற்சி சர்க்கரை. இது கூட டாலன்ஸ் ரேஜெண்டையோ ஃபெல்லிங் சொல்யூஷனையோ போட்டோம் அப்படின்னா அது ஏதாவும் மாறாது, நோ ரியாக்ஷன். அதனாலதான் இது நான் ரெடியூசிங். மற்ற கார்போஹைட்ரேட் எல்லாமே ரெடியூசிங் சுகர், ஒடுக்கும் சர்க்கரைகள் அப்படின்னு சொல்லுவோம். Question number 6. Which of the following is monosaccharide? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 4 சாக்கரைட்ல எது ஒற்றை சர்க்கரை அப்படின்னு கேட்டிருக்கோம். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்? சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், மானனோஸ். சுக்ரோஸ் ஃபெமிலியரா நமக்கு நல்லாவே தெரியும், டைசாக்கரைட். லாக்டோஸும் டைசாக்கரைட், மால்டோஸ் அப்படிங்கிறதும் டைசாக்கரைட். சுக்ரோஸ் எதுவும் சேர்ந்தது? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். லாக்டோஸ் எதுவும் சேர்ந்தது? குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். மால்டோஸ் எது சேர்ந்தது? 2 மோல் ஆஃப் குளுக்கோஸ். பட் மானனோஸ் அப்படிங்கிறது தான் மோனோசாக்கரைட்ஸ். இப்போதான் சொன்ன எபிமார், சார்பிட்டால், மானிட்டால். அப்போ அந்த OH எந்த சைடு இருக்கும் அப்படின்னா செகண்ட் கார்பன்ல இருக்கிற OH லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், அது மானனோஸ். ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா சார்பிட்டால். Question number 7. Methyl alpha glycoside, methyl beta glycosides are ஆல்பா பீட்டா. அதோட என்ன சேஞ்ச் ஆகுது? கான்பிகரேஷன். மெத்தில் ஆல்பா கிளைகோசைடு மற்றும் மெத்தில் பீட்டா கிளைகோசைடு டேஷ் எனப்படுகிறது. அதோட அமைப்பே மாறுது. ஓகே, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். 2வது கார்பன்ல இருக்கிற அந்த OHோட பொசிஷன் மட்டும் வேரி ஆகுது. OH மீன்ஸ் இங்க நம்ம என்ன கொடுத்துருக்குன்னா அந்த OH பதிலாக மெத்தில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அது ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆனோமஸ். Okay. Which of the following will not give a silver mirror test? இவற்றில் எது சில்வர் ஆடி சோதனையை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணினா ரெடியூசிங், நான் ரெடியூசிங், ஒடுக்கும் சர்க்கரை, ஒடுக்கும் தன்மையற்ற சர்க்கரையை பேஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் இருக்கு. மால்டோஸா இருக்கட்டும், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இது மூணுமே ரெடியூசிங் சுகர், ஒடுக்கும் சர்க்கரை. அப்ப டாலன்ஸை கூட அது ரியாக்ட் பண்ணதுன்னா சில்வர் மிரரை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஃபெல்லிங் கரைசல் கூட ரியாக்ட் ஆனதுன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் பிரிசிபிடேட்டை கொடுக்கும். அப்போ சுக்ரோஸ் தான் நான் ரெடியூசிங் சுகர். ஏன்னா அது என்ன பண்ணாது? டாலன்ஸ் ரேஜெண்டா கொடுக்காது. ஏன்னா சுக்ரோஸ்ங்கிறது இன்வெர்ட் சுகர். Question number 9. Inward sugar is எதிர் சுழற்சி சர்க்கரை என்பது எதுவும் சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. A variety of canned sugar, கரும்பு சர்க்கரையோட பல்வேறு வகை அல்லது ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சுகர், ஒளி சுழற்றும் தன்மையற்ற சர்க்கரைன்னு சொல்றான், அதுவும் கிடையாது. மிக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இன் ஈக்விமோலார் ப்ரொபோர்ஷன், சம விகிதத்துல குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது தான் இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மிக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் வராது. ஏன்னா மிக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் என்னது? லாக்டோஸ். Question number 10. Which of the following is protein? புரோட்டீனாவே அமினோ அமிலங்கள் சேர்ந்தது. அதுலேயும் என்னது? நேச்சுரல் புரோட்டீன். இதில் நைலான் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாலிமர்.
சிந்தட்டிக் மெட்டீரியல். டெரி காட்டன்ங்கிறதும் ஒன்லி காட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா நேச்சுரல் செல்லுலோஸ் ப்ராடக்ட்ல கொண்டு போகலாம். பட் டெரி காட்டன் கொடுத்துருக்காங்க, இது ஆர்டிஃபிஷியல் காட்டன், அப்போ இதுவும் வராது. ரேயான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாலிமர் டைப். பட் நேச்சுரல் சில்க், பட்டு இருக்குல்ல, பட்டுப்பூச்சி, அதுலேருந்து இயற்கையாக எடுக்கக்கூடியது. அப்போ இதுதான் புரோட்டீன். நேச்சுரல் சில்க், ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.